காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னொற்ற. ஏங்க வாக்கிங் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லம்மா, அங்க லாயர் ஒரு ஃப்ரெண்ட பார்த்தேன், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. வாக்கிங் போன இடத்துல ஃப்ரெண்ட பார்க்க வேண்டியது, அப்புறம் பஜ்ஜி போண்டா டீன்னு எல்லாத்தையும் தின்னுட்டு எதுக்குடா வாக்கிங் போனோன்றதே மறந்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியது அதானே? ஐயோ மலரு, எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேன். அப்புறம் என்ன, நல்ல 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வாக்கிங் போனா டயர்டா வருவாங்க, வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இப்போ உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? அனகொண்டா பாம்பு 5 கிலோ ஆட்டம் முழுங்கிட்டு அசை கூட முடியாம கிடக்குற மாதிரி இருக்கு. அப்பா சரியான தூக்கம். அம்மா ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியான தூக்கம். பா உடம்பு பயங்கர டயர்டா இருக்கு. மாமியாரே எனக்கு ஒரு காஃபி போட்டு தரீங்களா? என்ன மாமியாரே, போட்டு தர முடியும்னா போட்டு தர முடியும்னு சொல்லுங்க, போட்டு தர முடியாதனால போட்டு தர முடியும்னு சொல்லுங்க. அதுக்கே எப்படி மறைக்கிறீங்க? சரி முறைக்காதீங்க, காஃபி வேணாம். சரி உங்களுக்கு வேணாம் எனக்கும் வேணாம். நல்லா இஞ்சி தட்டி போட்டு ஏலக்காலாம் போட்ட மசாலா டீ போட்டு வரீங்களா? ஹோ அதுவும் முடியாதா? சரி அப்ப வேற உங்களுக்கு என்னதான் சமைக்க தெரியும்? நிம்மதி, என் பொண்டாட்டி எவ்வளவு சூப்பரா சமைப்பா தெரியுமா? டீ காஃபி எல்லாம் போட்டா 10 தெருவுக்கு மணக்கும். ஆட என்ன மாமனாரே, பொய்யா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இல்லையே மாமனாரே, என்னால ஒத்துக்க முடியலையே. இவங்க மூஞ்ச பார்த்தா டீ காஃபி எல்லாம் போட்டா 10 தெருவுக்கு மணக்கிற மாதிரியா இருக்கு. இவங்க டீ காஃபியை குடிக்க கூடாதுன்னு பக்கத்துல இருக்கிறவங்க 10 தெருவுக்கு ஓடுற மாதிரில இருக்கு. என்னங்க சில பேரை வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க. போனா போதுன்னு பாவப்பட்டு வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்கேன். ரொம்ப பேசினாங்க அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன மாமியாரே எல்லாத்துக்கும் கோச்சிக்கிறீங்களே? ஏய் என்னது சுத்த கேவலமா இருக்கு. எப்ப பாரு மாமியாரே மாமியாரே, ஏன் இப்படி ஏல விட்டுக்கிட்டே இருக்க? என்ன மாமியாரே, மாமியார மாமியாரேன்னு கூப்பிடாம பின்ன சாமியார் தான் கூப்பிட முடியும்? சே சரியான இம்ச. இவளெல்லாம் எந்த நேரத்துல தான் அவங்க அம்மா பெத்தாங்களோ. திருவிழால பாடுற மைக் செட் மாதிரி லொட பேசிக்கிட்டே இருக்கா. மைண்ட் வாய்ஸ் சத்தமாவே கேட்டுருச்சு. சரி காஃபி டீ தான் போட்டு தரல, அட்லீஸ்ட் பையனும் மருமகளும் புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு நல்ல வக்கனையா வாய்க்கு ருசியா சமைச்சு போடலாம். அந்த என்ன மாதிரி இருக்கா மாமியாரே? நிம்மதி எந்திரிச்சியாடி? வா தன்மை, குட் மார்னிங். காஃபி டீ ஏதாவது குடிச்சியா? போட்டு தரவா? அந்த காஃபி டீக்கு தான் நம்ம மாமியார்ட்ட 1 மணி நேரமா போராடுறேன், அசர மாட்டாங்களே. லூசு எந்திரிச்சு வா, நான் போட்டு தரேன். ஏண்டி வந்த முதல் நாள் என்ன சாவடிக்க பாக்குற? நீ போட்டா மனசு குடிக்கிற மாதிரி இருக்குமா? ஏன் மாட்டோட கழனி தண்ணி கூட கொஞ்சம் டேஸ்டா இருக்கும், அதை விட கேவலமா போடுவேன் நீ. நிம்மதி, எனக்கு ஒரு டவுட்டுமா. சொல்லுங்க ஃபாதர் இன் லா. இல்ல மாட்டோட கழனி தண்ணி கூட கொஞ்சம் டேஸ்டா இருக்கும்னு சொன்னியே, நீ எப்பமா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்த? அது ஒண்ணும் இல்ல மாமனாரே, எனக்கு நிறைய கோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாங்க. என்ன மாமியாரே சிரிப்பு கழுத்திட்டு இருக்கு? நல்ல வாய் விட்டு நல்ல கக்கபக்கன்னு சிரிங்க. நான் சிரிச்சனா? இல்லையே. என்ன மாமியாரே முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? சரிங்க மாமியாரே, அதெல்லாம் நாங்க பாத்துட்டோம். என்னங்க நான் மறந்தே போயிட்டேன், நான் கடைக்கு போகணும், போயிட்டு வரேன். மாமியாரே இருங்க, என்ன அதுக்குள்ள எந்திரிச்சு போயிட்டீங்க? நல்ல ஃபன்னா தானே போய்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருக்கும். நில்லுங்க. மாமியாரே நீயும் என்ன நீங்கி போனா நீலவானோ கண்ணே சிந்தும், பேசாமதான் போகாதடி பாசாங்குதான் பண்ணாதடி. ஏய் நிம்மதி, என்னடி சைடு கேப்ல மலரமாவ வாடி போடின்ட்ட? நீ மூடு, என்ன லீட் எடுத்து தெரியா? மூக்குல குத்திடுவேன். சத்தியமா ஓடனப்பில் மூச்சு முட்டி திக்குறேண்டி, கோவம் ஏத்தி கொள்ளாதடி குத்தி குத்தி தின்னாதடி, கெடுக்காத கனவெல்லாம் சிரிக்காத, என விட்டு விலகாத தறி கெட்ட மனசு ஒன்ன தேடி அலையும் அடியே. ஐயோ நீங்க என்ன முறைக்கிறத பார்த்தா நான் என்னமோ வேணும்னே உங்களை அடியேன்னு கூப்பிட்ட மாதிரில இருக்கு. இல்ல அது பாட்டுல தான் வரும், அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஹலோ கவிதா சொல்லி வை, ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கா. எந்நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், வாயை கிழிச்சிருவேன். என்ன போனே இல்லாம போன் பேசுறாங்க, பைத்தியம் ஆயிட்டாங்களோ? என்ன கவிதா வாயை பொளந்துகிட்டு நிக்கிற? சொல்லி வைன்னு சொல்றல. அத சொல்றேமா சொல்றேன். ஏய் நிம்மதி பேசாம வாடி. ஏய் இருடி, போனே இல்லாத போன்ல யார்ட்டே பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசிட்டு வரட்டும், நான் பொறுமையா இருந்து சாரி கேட்டுட்டு வரேன். நான் வேற அடியை ஒடியேன்ட்டேன், அது வேற ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. கிறுக்கி அவங்க கவிதான்னு சொல்லி சொன்னதே என்னதாண்டி சொன்னாங்க, வந்து தொலைடி. ஓ உன்கிட்ட டைரக்டா பேச மாட்டாங்களா? அப்போ உனக்கு கவிதானா அடுத்து எனக்கு அனிதா தான் நினைக்கிறேன். நிம்மதி உன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோ, இனிமே உன் பேர் நிம்மதி இல்ல அனிதா தான். வந்து தொலைடி எரும மாடே, நல்ல மொத நாளே வச்சு செய்யற எல்லாரையும். வா மலரு, அது ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம ஏதோ சொல்லிருச்சு, அதை நினைச்சு எதுவும் வருத்தப்பட்டு இருக்காத மலரு.
என்ன கேரக்டருங்க அந்த பொண்ணு? ஒரு நேரம் பார்த்தா அந்த பொண்ணு மேல நல்ல பாசமா இருக்கணும், நல்ல அன்பா இருக்கணும், சந்தோஷமா எல்லாத்தையும் சிரிக்க வைக்குதுன்னு தோணுது. இன்னொரு நேரம் அப்படியே கழுத்து நெரிச்சு கொள்ளலாம் போல அவ்வளவு கோவம் வருது. எதையாவது ஒண்ணு பேசி விட்டு போயிருது, மனசு கஷ்டமா இருக்குது. இந்த பிள்ளையெல்லாம் எப்படி இந்திரனுக்கு பிடிச்சது? எனக்கு ஒண்ணுமே புரியல. மலரு, அப்படிலாம் நினைக்காத. அது மனசு கஷ்டப்படுத்துற மாதிரிலாம் எப்போதுமே பேசினதே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு மலரு. நம்ம 2 மருமகளும் நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷம் மலரு. நம்ம முத மருமக நல்ல சாதுவா எல்லார்கிட்டயும் அன்பா சரிங்கப்பா சரிங்கம்மான்னு பேசுற பொண்ணு. 2வது மருமக நல்ல துருன்னு மாமியாரே மாமனாரேன்னு நல்லா கத்தி கத்தி அழகா பேசுற பொண்ணு. என்னதான் 2 பேரும் ஒரே வயசுல அக்கா தங்கச்சியா ஒன்னா பிறந்திருந்தாலும் 2 பேரோட குணமும் வேற வேற. ஆனா ஒரே ஒரு ஒற்றுமை தான், 2 பேரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இப்ப கூட பாரு, நீ 2 பேர்கிட்டயும் பேசுறது இல்ல. தன்மை அப்பையில இருந்து ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுது. நீ அப்பப்ப போன் எடுத்து கவிதா கவிதாங்கிற, அதுக்கும் அந்த பொண்ணு சரிங்கம்மா நான் கிளம்புறேம்மா, சரிம்மா தோ 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மான்னு அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுது தன்மை. நம்ம 2வது மருமகன் நிம்மதி நேற்று நைட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. காலையிலயும் உன்கிட்ட வந்து உன் முகத்துக்கு நேராவே எனக்கு காஃபி போட்டுட்டா டீ போட்டுட்டா காலைல சமைச்சு கொடுன்னு எவ்வளவு உரிமையா வந்து பேசுது பாரு. நம்மளுக்கு 2 பசங்க பொண்ணு இல்லைன்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்போம். இப்ப அந்த 2 பொண்ணுங்களும் நம்மளோட வருத்தத்தை தீக்கிறதுக்காகவே வந்திருக்காங்க மலரு. நீ வேணா பாரு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா குழந்தை குட்டியோட இந்த வீட்டுல நல்ல சந்தோஷமா வாழ போறோம். அவ்வளவு சீக்கிரம் நடக்குமான்னு தெரியல, நடக்கிறப்ப பாத்துக்கலாம். லட்சுமி, இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி என்னால முடிவெடுக்க முடியாத டைம்லலாம் உன்கிட்ட கேட்டு நான் அழுதுருக்கேன். ஆனா ஒரு வாட்டி கூட உன்னோட முடிவை எனக்கு சொன்னதே இல்லை. ஆனா அந்த புள்ள ஒரு முடிவெடுக்க முடியாம உன்கிட்ட வந்து நின்னப்போ தன்னால பூ மேல இருந்து கீழே விழுந்துச்சு. அப்ப அந்த புள்ள அதுதான் உன் முடிவுன்னு எடுத்துக்கிட்டு போச்சு. ஆனா ஏன் லட்சுமி, எங்களுக்கெல்லாம் இல்லாத உரிமையை அந்த பிள்ளைக்கு நீ கொடுத்துருக்க. அப்பனா உனக்கும் அந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்கா? நம்ம தமிழ் மொழிக்கு ஏத்த பிள்ளை அந்த புள்ள தானா? என் தங்கச்சி பிள்ளைய கட்டி வைக்கலாம்னு நினைச்சனே, அது உனக்கு பிடிக்கலையா லட்சுமி? தமிழுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே பிரச்சனை தான். முதல்ல நிம்மதினு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சோம். அது வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு. அடுத்ததா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து நின்னான். இப்ப அந்த பிள்ளைய கட்டி வைக்கிறதா இல்ல என் தங்கச்சி பிள்ளைய கட்டி வைக்கிறதா எனக்கு ஒண்ணுமே புரியல லட்சுமி. மேல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுதுல்ல. தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு லட்சுமி. என்னங்க லட்சுமி, நீங்க எதுவும் பேச வேணாம். நான் பேசுறத கேட்டா மட்டும் போதும். நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கிறதா என்கிட்ட சொன்னீங்க. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க கேள்வியிலே பதில வச்சுக்கிட்டு ஏங்க இவ்ளோ குழப்பிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல தமிழ் அந்த பிள்ளைய காதலிக்கும் போது அந்த பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டான், அம்மா நீங்க மேல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க, நீங்க சம்மதம் தெரிவிச்சாதான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என்கிட்ட வந்து கேட்டான். அப்ப இதே மாதிரியே தான் பூ போட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். அதை அவன் சம்மதமா எடுத்துட்டு அந்த பொண்ணை காதலிக்கவும் ஆரம்பிச்சான். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் அந்த பிள்ளைய எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. அந்த பிள்ளைய தவிர வேற யாரு நம்ம தமிழுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் தமிழ் கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டான். உங்களை சுத்தி நிறைய கெட்ட சக்தி இருக்கு. அதெல்லாத்தையும் நம்பிட்டு நம்ம பையனுக்கே துரோகம் நினைக்க பாக்குறீங்க. அந்த கெட்ட சக்தியில இருந்து வெளியே வந்து நம்ம பையனை சந்தோஷமா வச்சுக்க பாருங்க. நீங்க நிம்மதியா இருக்கணும், தமிழ் சந்தோஷமா இருக்கணும், அருள் பத்திரமா பாதுகாப்பா இருக்கணும்னா தங்க புஷ்பம் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். லட்சுமி, நீ என்கிட்ட நேர்ல வந்து பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ சொன்ன மாதிரியே நான் அந்த பிள்ளையவே தமிழுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். லட்சுமி லட்சுமி ரொம்ப நன்றிமா. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை நான் பார்த்திருக்கேன் லட்சுமி. ஆனா இவ்வளவு சீக்கிரம் போயிட்டே லட்சுமி. உன்கிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன். மறுபடியும் எப்ப வருவேன் லட்சுமி? லட்சுமி அடிக்கடி வா லட்சுமி. இது மாதிரி வந்து என்கிட்ட பேசு, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு லட்சுமி. ஹலோ சுடர் மம்மி. சொல்லு சுடர் மம்மி, நான் எங்க இருக்கேன்னு சொல்லு. ஐயோ வீட்டுக்கு எதுவும் வந்துட்டியாடி? இரு அப்படியே நான் வீட்டுக்கு வந்தாதான் என்ன? எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? அது ஒண்ணும் இல்லடி, புதுசா ட்ரெஸ் வாங்கினேன், அதுதான் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கியா? எங்க அங்க வந்தனா உனக்கு கூச்சமா இருக்கும் தானே நினைக்கிறேன். நான் அங்கெல்லாம் வரல மம்மி. சீச்சி, யாரு கூச்சமா இருக்குன்னு நினைச்சா? நீ பாட்டுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு புடிங்கிட்டு போயிட்டீனா அதுதான் யோசிச்சேன். சரி ஓகே, அதெல்லாம் விடு. நான் இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லு. எங்க இருக்க போற? என்ன தளபதி விஜய் வீட்ல இருக்க போற? ஹோட்டல்ல தானே இருக்க போற? இல்ல, நான் எங்க மாமியார் வீட்ல இருக்கேனே. ஏய் என்னடி சொல்ற? உண்மையாவா? ஆமா, நேத்து சம்பவத்தை ஏன் கேக்குற? பீச்ல தாறுமாறா கிழிச்சு தொங்க விட்டுட்டேன். அதெல்லாம் எங்க மாமியார் மலரம்மா மனசு மாறிட்டாங்க. ஃபுல்லாலாம் மாறல, நார்மலாலாம் எங்கள்கிட்ட பேசுறது இல்ல, பேசலாம் மாட்டாங்க, ஆனா வீட்டுக்கு மட்டும் வர சொல்லிட்டாங்க. ஏய் சமடி, இப்ப நீயும் தன்மையும் சந்திரன் தம்பி இந்திரன் தம்பி எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்களா? ஐயோ நீங்கெல்லாம் ஜாலியா இருப்பீங்களே, நான் மட்டும் இங்க தனியா. நானும் செம ஜாலியா தான் என்ஜாய் பண்றேன், இருந்தாலும் லைட்டா வருத்தமா இருக்கு. எப்படி மம்மி நீ மட்டும் தனியா இருந்து இவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ற? ஆமா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க?
அதான் சொன்னேனேடி, Dress வாங்கினேன், அதை தான் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாமா அப்படியே போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுமா, நானும் பார்க்கறேன். போட்டோவா? இரு, அப்படியே லைன்ல இரு. ஆல்ரெடி எடுத்த போட்டோலாம் இருக்கு, நான் அனுப்பிச்சு விடுறேன். என்னடி நிம்மதி, உயிரோட தான் இருக்கியா இல்ல பொட்டுன்னு போயிட்டியா? மா என்னம்மா நீ திடீர்னு 52 வயசுல இருந்து 32 வயசுக்கு இறங்குன மாதிரி இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருக்க? ஏய் நல்லா இருக்குல்லடி, எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன்டி, பார்த்து ஆர்டர் பண்ணேன். அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், அந்த ப்ளூ கலர் சல்வார் இருக்குல்ல, அது எனக்கு தான். எவளாவது போட்டுக்கிட்டு வந்து நின்னீங்க, மூக்கிலே குத்திடுவேன். ஆனா இதுல ஹைலைட்டே அந்த ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட், அதுக்கு மேல போட்டிருக்க ப்ளூ கலர் ஜாக்கெட், அது செம்மையா இருக்குமா. மா அழகே பொறாமைப்படும் பேரழகு மாதிரி இருக்குமா. நீதாமா உண்மையான சந்தூர் மாமி. எதுக்கு இப்படி கண்ணு வைக்கிற? அதுலயும் உன் கண்ணெல்லாம் ரொம்ப ரொம்ப உருண்ட கண்ணு. நீ எல்லாம் கண்ணு வச்சினா நான் இன்னைக்கே வயசாயி அழுகிடுவேன். சரிடி, லைட்டா கொஞ்சம் கவலை இருந்துச்சு, தன்மைய நம்ம வீட்டு சைடு யாராவது பாத்துக்கணுமேனு. அதான் நீ இருக்கல, நீ நல்லா பாத்துக்கோ. அப்புறம் எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்குடி, நான் அப்புறமா பேசவா? முக்கியமான வேலையா? என்ன வேலை? ஹே, எங்க பக்கத்துல லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோண்டி. அதுல நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணணும், வெளியெல்லாம் போகணும், ஜாலியா ஊரெல்லாம் சுத்தலாம். அது மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அதுக்கு நான் தான் தலைவியே. எது, நீதான் சங்க தலைவியா? மா என்ன சொல்லிட்டு இருக்க? ஓ, இப்ப அதுக்காக தான் இவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா? இல்லடி, அது மட்டும் இல்ல, நான் வேற புதுசா அக்காவாக போறேன்ல, அதனால அதுக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கேன். என்னது அக்காவாக போறியா? என்னமா சொல்ற? உங்க அம்மா தான் ஆல்ரெடி இறந்துட்டாங்களே, இருந்தாவது பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க, நீ அக்காவா இருப்ப. வேற என்னவா இருக்கும்? சி அறிவு கிட்டவளே, அத சொல்லலடி, நம்ம தன்மையோட குழந்தைங்கள சொல்றேன். ட்வின்ஸ்ல 2 பேரும் வெளியே வந்து என்ன அப்படியே சும்மா கெத்தா பார்க்க வேண்டாம். எப்ப பாரு கத்திரிப்பூ கலர்ல சுடிதார போட்டுக்கிட்டு அதுக்கு கருப்பு கலர்ல சாலை ஒண்ணு மாட்டிக்கிட்டு நல்லாவே இல்ல. அதான் இந்த சேஞ்ச் ஓவர் பண்ணி பார்த்தேன். இனிமே அந்த 2 குட்டீஸை என்ன பார்க்கும்போது எவ்வளவு யங்கா தெரியுமேல. நீயே சொன்னியே 52 வயசுல இருந்து 32 வயசா மாறிட்டேன்னு, கிட்டத்தட்ட தன்மை வயசுக்கே வந்துட்டேன்டி. மா எங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாம நல்லா என்ஜாய் பண்றல. ஏண்டி, கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோட ஹனிமூனுக்கு போவீங்க, அங்க இங்க ஊரை சுத்துவீங்க, நீங்க மட்டும் உங்க புருஷங்காரன் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, நாங்க மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமேன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? போடி போடி, அதெல்லாம் அந்த காலம். நீ தான் உங்க மாமியார் கூட சேர்ந்துட்டியே. நீ தன்மையெல்லாம் உங்க மாமியார் கூட கூட்டு குடும்பமா எல்லாம் கும்மி அடிங்க. நான் தனியாளா என் வழி தனி வழின்ற மாதிரி நான் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன். சரிடி, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல, நான் சங்கத்துக்கு போகணும். பிகாஸ் நான் தான் தலைவியாச்சே, நான் தான் ஃபர்ஸ்ட் போகணும். ஓகே பாய். லட்டு, வெளியே போலாம், நீ தானே கூப்பிட்ட. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? மனசுல ஒரே குழப்பமா இருக்குங்க. குழப்பமா இருக்கா? என்ன குழப்பம்? இல்ல, அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணி பூவெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அப்பா தான் என்ன புரிஞ்சுக்கு வரான்னு தெரியல. லட்டு, உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காதவங்க இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்களா? நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் லட்டு. எங்க அப்பாவுக்கும் அப்படித்தான் பிடிக்கும். நீ எங்க அம்மா முன்னாடி நின்று விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இருந்தப்ப எங்க அப்பா அழுதாரு தெரியுமா? அப்பவே அவர் கண்ணை நான் பார்த்தேன். அவருக்கு உன் மேல, எங்க அப்பாவோட கண்ணுல உன்னோட முகமும் எங்க அம்மாவோட முகமும் தான் தெரிஞ்சது. அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு எங்க அப்பாவுக்கு உன்னை பிடிச்சிருச்சுன்னு. என்னங்க, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை அப்பா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? புரிய வைப்பேன். கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லனா? லட்டு, என்கிட்ட இருந்து நீ என்ன பதில் எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரியல. ஆனா கடைசி வரைக்கும் எங்க அப்பா மனசை மாத்தாம நான் விட மாட்டேன். இல்ல, கடைசி வரைக்கும் மாறலனா? எங்க அப்பா மனசு மாறலனா என்ன? உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவேன். வாழ போறது நம்ம 2 பேரும் தானே. என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? சரி, நான் என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்து இந்த கேள்வி என்கிட்ட கேட்டேன். அது வந்து இல்ல தெரியல. உன்னோட பயம் உன் கண்ணுலயே எனக்கு தெரியுது லட்டு. எதுக்கு இப்படி பயப்படுற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம இல்லைங்க, அப்பாவை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எதுவுமே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காவே இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட இதை பத்தி யோசிச்சதே இல்லை. இப்ப அப்பா ஒருத்தர் மட்டும்னா கூட ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா அப்பாவோட தங்கச்சின்னு உங்க அத்தை பொண்ணுன்னு இத்தனை பேரை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏய் லூசா, நீ நான் இருக்கும்போது நீ எதுக்கு கஷ்டப்பட்டு பயந்துட்டு இருக்க? அப்படியே உன்னை விட்டுட்டு போயிருவேன். ஆக்சிடென்ட்ல பழசெல்லாம் மறந்த சந்துரு அண்ணாவே தன்மை அக்காவை கல்யாணம் பண்ணிக்கலையா? நான் சுயநினைவோடு தானே இருக்கேன். நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? விட்டுட்டு போவீங்கன்னு சொல்லலைங்க, ஆனாலும் ஒரு மாதிரி மனசு படபடன்னு அடிச்சுக்குது, ஏனே தெரியல. லட்டு, நானும் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி எங்க அம்மாவும் நீ தான் இந்த வீட்டு மருமகன்னு ஆசீர்வாதம் பண்ணி பூவும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன பயப்படுறேன்னு எனக்கு புரியலமா. ஏ லூசு, என்னாச்சு? சரி இங்க வா. இங்க பாருன்னு சொல்றேன்ல. நான் இருக்கும்போது எதுக்குமா பயப்படுற? இல்லங்க, எனக்கு அப்பாவை கூட சமாளிச்சிடலாம். ஆனா அப்பாவோட தங்கச்சி, அவங்க பொண்ணு, அவங்க 2 பேரும் தான் சமாளிக்க முடியாதோன்னு தோணுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை பிரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க.
நம்மள பிரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? தெரியலங்க. ஆனா என்ன பண்ணாலும் அப்பா அவங்க பக்கம் சாயாம இருந்தா சரி. ஆனா அப்பாவும் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்னங்க பண்றது? அப்படியெல்லாம் நடக்காது லட்டு. அது உங்க நம்பிக்கைங்க. ஆனா அத மீறி நடந்துச்சுன்னா? என்ன மீறி எதுவுமே நடக்காது. எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு கேட்டல. ஏன் லட்டு, உங்க அக்காவும் நீயும் 5 வருஷமா பேசாம இருந்தீங்க. என்னென்னமோ பண்ணி அழகா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு உங்க அக்காவை பேச வச்சேன். உங்க அக்கா விஷயத்துக்கே இவ்ளோ பிளான் போட்டு உன்கிட்ட பேச வச்ச என்ன நம்ம விஷயத்துல போய் இவ்ளோ சாதாரணமா எடை போட்டுட்டீங்க லட்டு. என்னங்க சொல்றீங்க? பிளானா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, பிளான் தான். என்னங்க சிரிக்காதீங்க, எனக்கு குழப்பமா இருக்கு. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன பிளானு? கொஞ்சம் அங்க பாரு. ஹாய் தமிழ். ஹாய் புஷ்பா. ஹாய் பிரீதா. பிரீதா, என் லட்டு ரொம்ப பயப்படுறா. அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? ஆமா தமிழ், நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். நீங்க தான் 2 நாள் விளையாடிட்டு சொல்லிக்கலாம்னு சொன்னீங்க. பாவம், அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. பிரீதா, என்னங்க? ஹலோ மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே என்னை மாற்றிய காதலை சீரீஸோட போஸ்ட். இதில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இதில் ஒரு சீக்ரெட், இந்த கேக்கில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு. ஸோ நிறைய பேர் நிறைய விதமான ஆன்சர்ஸ் அனுப்பியிருந்தீங்க. அது வந்து நான் தனித்தனியாக என்னால் கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இது வேற ஒன்றும் இல்லைங்க. என்னோட பொண்ணு, என்னோட டாட்டரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு 3.5 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இந்த தீமில் தான், ஆங்கிரி பேர்ட் தீமில் தான் வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு போன வாரத்தில் வந்து என்னோட டாட்டரை ஸ்டோரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களோட ஃபோட்டோ போட்டுட்டு அவங்களோட நேம்லாம் வந்து போட்டிருந்தேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க, அவங்களோட நேம் வந்து சாய் சன்ஸ்கிருதி. ஸோ சாய் அப்படின்ற கேரக்டர் தான் இவங்களுக்கு வச்சிங்களான்னு அப்பயும் நிறைய பேர் கேட்டீங்க. ஆமாம், அந்த நேம் தான் வந்து இவங்களுக்கும் வச்சிருந்தேன். ஸோ இதுதான், வேறு எந்த சீக்ரெட்டும் கிடையாது. ஸோ நிறைய பேர் இப்போ தான் அவங்களுக்கு 1 வயசு ஆகுதுன்னு நினச்சி விஷ் பண்ணீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 3.5 வயசு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ வெட்டின கேக்கு தான் இது. ஓகே, ஸோ எல்லாருக்கும் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ மக்களே, ஏப்ரல் 14, அதாவது நேற்று வந்து நான் சண்டேயோட கம்பைலேஷன் அலப்பறைகள் வீடியோ வந்து போட்டிருந்ததுனால என்னால் வாய்ஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ என்னால் விஷஸ் பண்ண முடியல. இன்னைக்கு அதோட பிலேட்டட் விஷஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ ஏப்ரல் 14 பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அக்ஷயா டியர், அவங்களோட ஹஸ்பண்ட் தங்கராஜ் பிரதர், அப்புறம் கண்ணாத்தால் டியர் அவங்க ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் விபின் ஷக்கிலா டியரும் வந்து ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே பிலேட்டட் விஷஸ். இன்னைக்கு ஏப்ரல் 15 அக்ஷயா தங்கராஜ் டியருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற நம்ம ரிஸ்வானா பர்வீன் டியரோட குட்டி பையன் அப்துல் ஆசிஃபுக்கும் பிரதீபா டியருக்கும்